ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்கள். பொதுவாகவே மனிதர்களில் பல வெரைட்டி உள்ள மனிதர்கள். சிலவங்களுக்கு கொஞ்சம் மதுபானம் பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் போதை ஏறிடுச்சுன்னா, யாருக்கிட்டையாவது எதையாவது பேசி வம்புழுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அவங்களுக்குள்ள வந்துடும். சிலவங்க மது பண்ணாங்கன்னா போய் சைடில்ண்டா படுத்துருவாங்க. இப்படி பலதரப்பட்ட மது பிரியர்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 3 பேரும் நார்மல் மப்பு. நோ டேவிட், நாங்கள் வேணாம் போனோம். அவங்க மதுபானம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது வம்புழுப்பாங்க, நல்லா தெரியும். என்னண்ணா சர்ச்சுக்கு போனேண்ணா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. எங்களுக்கெல்லாம் சண்டே ஜாலியாக இருக்கிறோம். நீ ஜாலியாக இருக்கிற? சரி. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா, சொல்லு. நீ ஆர்சி கிறிஸ்டினா, இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்டினா, இந்த அல்லேலூயா கிறிஸ்டினா, இல்லை பெந்திகோஸ்து கிறிஸ்டினா, என்ன கிறிஸ்டினா சொல்லலாம் அப்படின்னா கூட சரி, அவன் கேட்கறது தப்பு இல்லை. அவனுக்கு போதை ஏறிடுச்சு, ஏதாவது வம்புழுக்கணும். பொதுவாகவே துன்மார்க்கர் உட்கார இடத்தில் உட்காரதுன்ட்டு வேதங்கள் சொன்னாலும், வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள்ங்கிற மத்தியில் அவங்களுக்கு போதை ஏறிட்டு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சுவிசேஷம் சொல்லும். சரி அப்படின்னு ஆரம்பித்தேன். இந்த பாருங்க, நீ அடிச்சிருக்க இந்த சரக்கையும் நானும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் குடித்து ருசித்து பார்த்துட்டேன். அதில் எனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. இந்த சரக்கு அடிக்கிறவங்க பெரும்பாலும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவாங்க. உடம்பு வலிக்கு குடித்தேன், வீட்டில் பிரச்சனை குடித்தேன், சந்தோஷமாக இருக்கிற குடித்தேன், இப்படி பல விதங்கள், பல காரணங்கள் சொல்லுவாங்க. அது எல்லாமே பொய் தான். இந்த மதுவை குடித்து அதிக நாள் உயிர் வாழ்ந்தவங்கள விட நம்ம தமிழ்நாட்டிலையோ உலக லெவல்லையோ தன்னுடைய மரியாதை கெட்டு, உடம்பு கெட்டு, சீர்கெட்டு போனவங்க அதிகம். அதான் தெரியும், நான் சொல்லாதண்ணா, எல்லாம் தெரிஞ்சுதானே சொன்னாங்க. நான் கேட்குறது சிஎஸ்சியா ஆர்சியா, அது மட்டும் நீ கொஞ்சம் சொல்லலாம். இப்போ அதைத்தான்ப்பா சொல்ல வந்தேன். இரு, அதாவது ஃபாரின்களில் வெளிநாடுகளில் இல்லை நம்ம இந்தியாவிலேயோ சில பேர் தண்ணி அடிக்கிறாங்கன்னா டயாலிசிஸுக்காக ஓரளவு பெக்குன்னு அடித்து தூக்கத்துக்காக அடிக்கிறாங்க. அது உடலுக்கு நல்லது இருக்குது. நம்ம அதிகமாக அடிக்கிறோம். இருனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நீ ஆர்சியா, சிஎஸ்ஐயா, பெந்திகோஸ்தா, என்ன கிறிஸ்டின் நான் சொல்கிறேன். சரி, உங்கள்கிட்ட அதை பற்றி பேச வேண்டாம், இதை பற்றி பேசுவோம். அதைத்தான் சொல்ல வந்தால் அதுக்குள்ளே நீ கிராஸ் பண்ணுற. சரி, பரவாயில்ல. ஆர்சியா, சிஎஸ்சியா, பெந்திகோஸ்தா, இந்த கிறிஸ்டினா, அப்புறம் கிறிஸ்டின்க ஒருத்தவங்க கொடுத்தா சாப்பிட மாட்டோம், இவங்கள கொடுத்தா பேச மாட்டோம், நான் ஆர்சிக்காரங்கிட்ட பேச மாட்டோம், சிஎஸ்ஐக்காரங்கிட்ட பேச மாட்டோம், பெந்திகோஸ்துக்காரங்கிட்ட பேச மாட்டோம், இவங்களுக்கு பொண்ணு கொடுப்போமோ, நாங்கள் அவங்க இவங்கன்ட்டு பலவிதமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கப்பா. இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். எல்லா வீடுகளுக்கும் போகிறேன். மனிதர்களில் நல்லவங்க வேற, கெட்டவங்க வேற, நல்ல குணாதிசயம் உள்ளவங்க வேற, கெட்ட குணாதிசயம் உள்ளவங்க வேற, கெட்ட வழியிலேயே போகிறவங்க வேற, அடுத்தவங்கள துன்பப்படுத்தி பார்க்குறவங்க வேற. இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஆர்சிசிஐ இருக்குது. என்னை பொறுத்தளவு எனக்கு இருக்கிற அறிவு பிரகாரம் காலையிலே எழுந்திட்டேன். ஐயா பெர்க்மான் சொல்லி ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்து ஒரு பாட்டு பாடுவேன்.
அதுக்கப்புறம் பைபிளில் ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஒவ்வொரு பக்கம் படிப்பேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த ப்ரேயரில் நான் அதிகமாக வேண்டிக்கிறது, கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள்லாம் கடவுளை துதிச்சு எவ்வளோ துதிக்கலே தெரியல, தண்ணி அடித்து ஜாலியாக இருக்கீங்க. நான் அவரை துதிக்க முடியாத தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ரெண்டாவது, என் வாயில் சொல் புறவாதற்கு முன்பே என்னை அறிந்திருக்க தேவனுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை நினைவு கூறாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜென்ம பாவம், மாம்ச பாவம், என்னுடைய பழக்க பாவங்கள் நினைவு கூறா இருக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்றாட அப்பங்களை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கர்த்தாவே உம்மை துதிக்க முடியாத தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும் முடியான தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு நம்ம தொழிலை ஆசீர்வதிச்சு நம்ம தொழிலை நடத்த கடவுளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவுதான். இதுக்கு நான் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன், சந்தர்ப்ப சூழல் எல்லா சர்ச்சுக்கும் வளர்ந்துருக்கேன். பைபிள் ஒன்று தான். கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க கிறிஸ்தவங்க. யூ ஆர் சர்ச். கடவுளுக்கு பயப்படாமல் தன்னிச்சையிலா கடவுளுடைய சொத்தையோ கடவுளுடைய பொருட்களையோ கடவுளுக்கு விரோதமான மனிதர்களையோ சண்டையை போட்டு சுயநலமாக வாழ்கிற மனிதர்கள் தனி. இப்போ சொல்லு, நான் எந்த கிறிஸ்தவன்? வேதம் படிக்கிற கிறிஸ்தவன், தேவனை துதிக்கிற கிறிஸ்தவன், அவ்வளோதான். அதில் இந்த கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவங்களாம் யுவர் சர்ச்சு. நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கிறோமா தான் சர்ச் அப்படின்னு. நோ, குழப்படியாக இருக்குது. போயிட்டு இன்னொரு போய் கடிச்சிட்டு வந்ததாருண்ணா. ஆமாங்க. இதில் நீ எந்த கிறிஸ்தவன்னு கேட்டோம்னா, நம்ம யாரோட பழகிறோமோ, என்ன வார்த்தைகள் செய்கிறோமோ, எப்படி இருக்கிறோமோ அதுதான் கிறிஸ்தவமே தவிர இந்த கிறிஸ்தவமா அந்த கிறிஸ்தவமான வகை இருக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஒரு சிலவங்களுக்கு ஞானம் இருக்கும். நாங்கள் இவங்க கொடுத்தா சாப்பிட மாட்டோம், நாங்கள் இவங்கக்கிட்ட பேச மாட்டோம், நாங்கள் இவங்க அவங்க இருக்கப்பட்டவங்க, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க இருக்கலாம். ஏன் இருக்கிறதுக்கு குடிகாரங்கிட்டையும் பழகிறேன், கெட்ட ஆபிட் உள்ளவங்ககிட்டையும் பழகிறேன், நல்லவங்ககிட்டையும் பழகிறேன். எல்லாத்தையும் பழகிட்டு நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கும். கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நான் அந்த கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆமென்.